4 எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அடாப்டேஷன் பற்றி. இப்போ கரிக்குலம் அடாப்டேஷன்னா என்ன, அதோட மீனிங் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனிங் என்னென்னா மீன்ஸ் மேக்கிங் நெசசரி சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டிங் கரிக்குலம் டு மீட் த லேர்னிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். ஏற்கனவே கரிக்குலம் டெவலப் பண்ணுறாங்க. இந்த இயர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கணும், அடிஷன்ஸ் ஃப்ராக்ஷன் படிக்கணும், இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கரிக்குலம்ஸ் எல்லாம் செட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ மேக்ஸ் அப்படின்னு வரும்போது அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸுக்குமே இந்தந்த கண்டென்ட் இந்தந்த சாப்டர்ஸ்ன்னு செட் பண்ணுறது தான் கரிக்குலம். இது நார்மல் சில்ட்ரனுக்கு செட் ஆகுது. ஆனால் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிக்கு நம்மளால் அதே இதை சிலபஸை கொடுத்தோன்னா அதை அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தணும், தேவையான சேஞ்சஸை ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஆக்சஸ் த ஜென்ரல் கரிக்குலம். ஸோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொடுத்துருந்தோன்னா அதை அவங்களாலையும் ஜென்ரல் கரிக்குலமாக அவங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது தான் மீனிங். அடாப்டேஷன்னா அப்போனா என்னது, சேஞ்சஸை கொண்டு வர்றது. டெஃபினேஷன் என்ன, அக்கார்டிங் டு என்சிஆர்டி 2015 அவங்களோட இதுபடி என்சிஆர்டி படியான டெஃபினேஷன் என்னென்னா, அடாப்டேஷன் ரெஃபர்ஸ் டு அட்ஜஸ்டிங் அசஸ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, வேல்யூவேஷனை நீங்கள் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் கொடுத்து எழுத சொல்கிறீங்க அப்படின்னா அதே இதை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்து அந்த சில்ட்ரன் வித் டிசேபிள்டை அதையும் அவங்களையும் அட்டன் பண்ண வைக்கிறது தான். ஸோ அசஸ்மெண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். பட் ஆனால் அவங்களும் அதை படிச்சிருப்பாங்க. இது மாதிரி சும்மா சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறையா அசஸ்மெண்ட்ஸை நம்ம வந்து மாற்றலாம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. கரிக்குலம், கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு அக்காமடேட் ஸ்டூடெண்ட் நீட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக. ஸோ தட் he or she can participate in and achieve the teaching learning goals. ஸோ அதன் மூலியமாக எல்லா குழந்தைங்களும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசேபிள்டு சில்ட்ரனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த எதை படிக்கிறாங்களோ அதை அவங்களாலையும் வந்து அந்த கோல்ஸை அடைய முடியும். அதுதான் கரிக்குலம் அக்காமடேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அக்காமடேஷன்னா என்ன, மாடிஃபிகேஷன்னா என்ன. அக்காமடேஷன்னாலும் சேஞ்சஸ் தான். ஆனால் எதில் சேஞ்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கோர்ஸோட கண்டென்ட்டில், இந்த சாப்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அக்காமடேஷன். அதே மாதிரி டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றணும், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸு, டெஸ்ட் ப்ரெசன்டேஷன், லொக்கேஷன், டைமிங், ஷெட்யூல், எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஆர் அதர் attributes which provide access for a student with disability to participate in course or subject of study or test which do not fundamentally alter. இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியோ அவங்களுடைய தரங்களோ இல்லை ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டோட ப்ரெசன்டேஷன், எந்த லொக்கேஷனு, அந்த டைமிங் என்ன, இதெல்லாம் கூட நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னாலும் எது வந்து அடிப்படையான இதெல்லாம் மாறாமல் அதுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஆர் லோவர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி, அதோட கொஞ்சம் மாற்றலாம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் ஸ்டடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடிப்படையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறது தான். ஆல்டர் பண்ணக்கூடாது, டு நாட் ஆல்டர். ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா அக்காமடேஷன். ஓகே, அது இருக்கிறதுலே அக்காமடேட் பண்ணிக்கிறது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸை வந்து நம்ம கொடுக்கறது அப்படிங்க. Definition of curriculum modifications. Curriculum modifications na enna, the term curriculum modification is defined as changes in content. Contentல சில changes கொண்டு வருது. எதுக்கு நம்ம இதை பார்த்தோம், இது அக்காமடேஷனுக்கும் அதே தான் பார்த்தோம். இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ்ஸு எதில், கண்டென்ட்டில், ஸ்ட்ராட்டஜிஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, டெஸ்ட் ப்ரெசன்டேஷன், லொக்கேஷன், டைமு எல்லாமே அதே மாதிரியே வருது. பட் ஆனால் அட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா which do fundamentally alter, ஃபண்டமெண்டல் பேசிக்கே கொஞ்சம் மாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மாடிஃபிகேஷன்ஸில் வரும். அக்காமடேஷனில் பேசிக்கை கொஞ்சம் மாற்ற மாட்டாங்க, இல்லை ஒரு லோவர் ஸ்டாண்டர்டை, இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கோர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இவங்க வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் கோர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி, எந்த சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி அதில் கூட மாற்றங்கள் கொண்டு வர்றது தான் அந்த எதுனா மாடிஃபிகேஷன்ஸில் வருது. இது எல்லாமே பேசிக் டெஃபினேஷன்ஸ், இதை நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டால் போதும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங் மாடல் ஃபார் டிசைன் கரிக்குலம்.
டெசிஷன் மேக்கிங், அதாவது கரிக்குலர் அடாப்டேஷன்ஸ்க்கு என்ன டெசிஷன் மேக்கிங் மாடல்ன்றதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து CAD இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஃபார் கரிக்குலம் அடாப்டேஷன் டிசைன் தான் இது CAD அப்படிங்கிறது. அது என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ் த ரெகுலர் ப்ரிஸ்கிரைப்ட் கரிக்குலம், ரெகுலராக இருக்கிற கரிக்குலம் ப்ரிஸ்கிரைப்ட் கரிக்குலமை மாற்றுறது, அதில் மாற்றங்கள் கொண்டு வரது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லைன்னா அடாப்ட் பண்ணுறது. இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் கண்டென்ட், அது சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கலாம், இதில் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை டெலிவரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட மாறலாம், டீச்சர்ஸ் டீச் பண்ணுற மெத்தட் கூட மாறலாம். டு மீட், எதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம மாற்றுறோன்னா ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டி அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும், அவங்களுக்கு புரியணும், அந்த கண்டென்ட்டை அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The contents, the teaching process, assessment and evaluation and the physical environment may be changed. ஓகே, சில நேரத்தில் ஒரு கண்டென்ட்டை மாற்றலாம், அதே மாதிரி டீச்சிங் ப்ராசஸை மாற்றலாம், வேல்யூவேட் பண்ணுறதை மாற்றலாம், அதே மாதிரி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை கூட நம்ம மாற்றி அமைக்க முடியும், சில நேரங்களில் மாற்றி அமைக்கணும். அப்படி இல்லை, அல்லது என்ன சொல்லியிருக்காங்க, அடாப்டட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் in order that the students achieve success and benefit in the classroom. கிளாஸ்ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணணும். ஓகே, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளால் செய்யலாம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட சக்ஸஸும் பெனிஃபிட்டும் இந்த கிளாஸ் ரூமில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் காமிக்க முடியும். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக. The primary aim of adaptation is that all learners in the class including the disabled benefit and can fully participate in the classroom activities. இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டேஷனோட முதன்மையான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கற்றுக்கொள்கிறவங்களும் லேர்னர்ஸும் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் யாரும் டிசேபிள்டு சில்ட்ரனும் சேர்ந்து இதில் பெனிஃபிட்டை அடையணும் அப்படிங்கிறது. எல்லாருமே அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். கிளாஸ் ரூமில் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அதில் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். கரிக்குலம் இஸ் அடாப்டட் டு மேக் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் accessible to all and secondly to see that no learners is excluded. முதன்மையான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, யாரும் இதிலிருந்து எக்ஸ்க்ளூட் ஆகி இருக்கக்கூடாது, தனித்து விடப்படக்கூடாது, எல்லாருமே எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதான். 2 aspects of adaptation இருக்குது. அதுதான் நம்ம ஒன்று அகாமடேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம். அகாமடேஷன்னா என்ன, அதே மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்னால் என்ன, டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் யார் எந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க ஃபஸ்ட்லேருந்தே இதே தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் எஜுகேஷனல் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் டு பி எம்ஃபசைஸ்ட் டியூரிங் ஜென்ரல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஜென்ரல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸுன்றது நடக்கும்போது நாம் வந்து குழந்தைங்களோட கல்விக்கான கோல் என்ன, அவங்க எதை வந்து அச்சீவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரியணும், சென்டென்ஸ் ரீட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம கொண்டு வரணும். Articulate the expectations for the students' performance in general education activities. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம ஊக்குவிக்கிறது, அந்த ஆக்டிவிட்டீஸை எப்படி அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது டிட்டர்மைன் வாட் டு டீச், என்ன நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும். ஆஸ் எ டீம் டிட்டர்மைன் த கண்டென்ட் ஆஃப் த ஜென்ரல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டி, தீம் ஆர் யூனிட்டி ஸ்டடி. ஸோ ஒரு டீமாக நீங்கள் அதை கலந்து ஆலோசித்து எந்த கண்டென்ட்டை என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறீங்க, என்ன தீம் அங்கே வந்து கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம். அடுத்தது டிட்டர்மைன் ஹவு டு டீச், எப்படி டீச், வாட் டு டீச்சுன்றதை பார்க்கணும், ஹவு டு டீச்சுன்றதை அடுத்தது பார்க்கணும். ஹவு டு டீச், ஒரு டீமாக நீங்கள் வந்து இருந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸை எல்லா ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம், அவங்கள ஆக்டிவாகவும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். அண்ட் அச்சீவ் த சேம் எசென்ஷியல் அவுட்கம்ஸ் ஆஸ் நான் டிசேபிள் கிளாஸ்மேட்ஸ் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் அச்சீவ் த சேம் அவுட்கம்ஸ். இப்போ சில இதில் வந்து நான் டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் நல்லா பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா வெல் அண்ட் குட், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்களையும் நம்ம செய்ய வைக்கலாம்.
ஆனால் சில நேரத்தில் அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை அவங்களால அடைய முடியாமல் போகலாம். அப்படிப்பட்ட இதுவும் இருக்கும். அப்போ எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செலக்ட் ஆர் டிசைன் அப்ராப்ரியேட் அடாப்டேஷன்ஸ். எந்த டிசைனை நம்ம செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது, லெசன் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் எம்ப்ளாய் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் டீச்சிங்கை நம்ம பார்க்குறது. கரிக்குலர் கோல்ஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதை நம்ம பார்க்கணும் லெசன்ஸ்க்கு. என்ஜினியர் த ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். அதே மாதிரி அவங்கள வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது மாதிரி மற்ற எல்லாரோடையும் அந்த கிளாஸ் ரூமில் என்விரான்மெண்ட்டில் கலந்து அவங்க வேலை செய்யணும். டிசைன் மாடிஃபைட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கொடுக்கணும். புக்ஸு தான், டெக்ஸ்ட் புக்ஸு, கைட்ஸு, இதெல்லாமே அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கறதுல தான் இருக்குது. அடுத்தது செலக்ட் நேச்சுரல் சப்போர்ட்ஸ் அண்ட் சூப்பர்விஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நேச்சுரலாக எப்படி நம்ம சப்போர்ட் அரேஞ்ச் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம், சூப்பர்வைஸ் பண்ணலாம். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இஃப் த அபவ் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ், டிசைன் அண்ட் ஆல்டர்னேட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போது இந்த அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னும் போது நம்ம ஆல்டர்னேட் ஆக்டிவிட்டியை நம்மளே வந்து கண்டக்ட் பண்ணணும். எவாலுவேட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸோடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதோட கண்டினியூஷன் தான் இங்கே இருக்குது. இஃப் த அபவ் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ், டிசைன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறது. அடுத்தது எவாலுவேட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அடாப்டேஷன். அங்கே இருக்கிறதே தான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, தேர்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன். இப்போ அடாப்டேஷன் நம்ம பார்த்துட்டோம், டிசைன் ஆஃப் த அடாப்டேஷன் பார்த்தோம். இதில் வந்து 9 டைப்ஸ் இருக்குது, 9 வகைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட், செகண்டு, அடுத்த தேர்டு சைஸ் ஆர் குவாலிட்டி, ஃபோர்த் வந்து டைமு, லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, லெவல் ஆஃப் சப்போர்ட், பார்ட்டிசிபேஷன் லெவல், ஆல்டர்னேட் கோல்ஸு, சப்ஸ்டிடியூட் கரிக்குலம். ஸோ இது எல்லாமே வந்து வகைகள். ஓகே, எதுக்கு அடாப்டேஷனோட, ஏன்னா நம்ம கரிக்குலர் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா இது எல்லாமே ஒரு பார்ட்டு. அடுத்து சைஸ் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கும் போது வாட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே லேர்ன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்ணுவாங்க, அது வந்து எங்கே போகுது, அதோட சைஸ் அப்படின்னா ஸ்மாலர் சைஸாக இருக்குது. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரால் இந்த சப்ஜெக்டை, இந்த கண்டென்ட்டை லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அதில் மோஸ்ட்ன்ற போது நிறைய ஸ்பேஸோடு வருது. அடுத்தது வாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் லேர்ன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன கண்டிப்பாக லேர்ன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத தேர்ட் சைஸ் அண்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது எழுதுறதா இருந்தாலும் இந்த மாதிரி டிவைட் பண்ணிலாம் எழுதக்கூடாது, அது அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ ஆனால் புக்ஸில் வந்து டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கேயும் அங்கேயும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எழுதாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக அது என்ன டெஃபினேஷனோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த டாப்பிக்கே அங்கே எழுதணும். இங்கே பேரலெல்லாம் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இன்புட்டுன்றது ஒரு டைப்பு அடாப்டேஷனில். இப்போ இன்புட்னா என்ன, அடாப்ட் த வே இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டெலிவர் டு த லேர்னர். எந்த வேலை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டெலிவர் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சொல்லித்தரீங்க லேர்னருக்கு, அந்த டெலிவரி ரொம்ப முக்கியம். இப்போ நான் எப்படி வந்து சொல்லித்தரேன் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுதான் அங்கே கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் டிஃப்ரெண்ட் விஷுவல் எய்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் நான் சும்மா பேசிட்டு நடத்திட்டே இருக்கேன், அதுக்கு பதிலாக நான் இதே பிக்சராக கொடுத்தேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அதை விட ரொம்ப நல்லாவே புரியும். பிளான் மோர் கான்க்ரீட் எக்ஸாம்பிள்ஸ். நல்ல எக்ஸாம்பிள், குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கு ஏதுவான எக்ஸாம்பிள்ஸு அது மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, கையில் அவங்களே செய்ய வைக்கலாம். ஒரு பேர்ல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களே எண்ணெய் வைக்கலாம். ப்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோஆப்ரேட்டிவ் குரூப்ஸ். அது மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளார குழந்தைங்கள நம்ம ஈடுபடுத்தும் போதும் அவங்களால அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாமே இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். விஷுவல் எய்டு ஒரு இன்புட்டு, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி ஒரு இன்புட்டு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அது ஒரு இன்புட்டு, குரூப்புக்குள்ளே கொடுக்குறோம் அதெல்லாமே ஒரு இன்புட்டாக இருக்குது. இதுதான் வந்து இன்புட் ஆக்டிவிட்டி. அடுத்தது அவுட்புட் அடாப்டேஷன் அப்படின்னும் போது அடாப்ட் ஹவு த லேர்னர் கேன் ரெஸ்பாண்ட் டு இன்ஸ்ட்ரக்ஷன். சரி நடத்துகிறீங்கன்றது இன்புட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன வந்து வருது, ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுறாங்க, பதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அவுட்புட்டாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அலோவ் அ வேர்பல்
வெர்சஸ் ரிட்டன் ரெஸ்பான்ஸ். நீங்கள் கொஸ்டின் ஓரலாக கேட்குறீங்க, அப்போ வேர்பலான ஆன்சர்ஸ் வந்து ரிப்ளையாக கிடைக்கும். இப்போ ரிட்டன் ரெஸ்பான்ஸ் ஒரு கொஸ்டினை வந்து எழுத வைக்கிறீங்க, ஆன்சரை வந்து நீங்கள் எழுதி வாங்குறீங்க அப்படிங்கிறது ஒரு அவுட்புட்டாக வருது. யூஸ் அ கம்யூனிகேஷன் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எப்படியாவது அதில் எழுதி காமிங்க, இதை சொல்லுங்கள், அந்த மாதிரியும் ஒரு புக்கை கொடுக்கலாம். அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷோ நாலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான இதை நம்ம கொடுக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்கலாம். அந்த ஒர்க் ஷீட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் அவங்களோட அவுட்புட் தெரியும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நடத்துனதை எப்படி புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது டைம் டைம் என்ன சொல்கிறாங்க, அடாப்ட் த டைம் அலாட்டட் அண்ட் அலவுட் ஃபார் லேர்னிங், டாஸ்க் கம்ப்ளீஷன் ஆர் டெஸ்டிங். ஸோ டைம் அலாட் பண்ணணும். அரை மணி நேரத்தில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அலாட் பண்ணணும். இல்லை அதே மாதிரி சில நேரத்தில் அலோவ் பண்ணணும். ஓகே, அவங்க கற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த டாஸ்க்கு கொடுக்குறேன், அதை இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண. ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிவிஜுவலைஸ் டைம்லைன் ஃபார் கம்ப்ளீட்டிங் அ டாஸ்க், பேஸ் லேர்னிங் டிஃப்ரெண்ட்லி ஃபார் லேர்னர்ஸ். ஸோ ஒருத்தர் ஸ்பீடாக முடிப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக முடிப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் அலோகேட் பண்ணி எக்ஸாம்ஸுக்கு நம்ம ஃபிக்ஸட் டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டிஃபிகல்ட்டி. அடாப்ட் த ஸ்கில் லெவல், ப்ராப்ளம் டைப் ஆர் த ரூல்ஸ் ஆன் ஹவு த லேர்னர் மே அப்ரோச் த ஒர்க். இவங்க எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ரூல்ஸு என்ன விதமான நம்ம ரூல்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் லேர்னர்ஸ்க்கு, அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அலோவ் அ கேல்குலேட்டர். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, கேல்குலேட்டர் கொடுத்து பாருங்கள், மேக்ஸ் ப்ராப்ளமாக அவங்க சால்வ் பண்ணுறாங்களா இல்லையா. ஏன்னா அவங்களால கேல்குலேட்டர் இல்லாமல் பண்ண முடியல அப்படிங்கும் போது சிம்பிளிஃபைட் டாஸ்க் டிரெக்ஷன்ஸ். ஸோ டாஸ்கோட டிரெக்ஷனை நல்லா அழகாக சின்னதாக பார்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியும். அப்போ டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் குறைக்கலாம். ஓகே, ரூல்ஸுன்னு சொல்கிறீங்க, அந்த ரூல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் அந்த சில்ட்ரன்னால் செய்ய முடியாததுனால அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்காக, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, இதெல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்தது லெவல் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஸோ என்ன லெவல் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கலாம்? இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் லேர்னர்ஸ். ஒரு சில லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சப்போர்ட் தேவை, அசிஸ்டன்ஸ் தேவை. பர்சனலாக நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேர்னர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறது தான் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசைன் பியர் பட்டீஸ். பக்கத்தில் இப்போ எல்லா குழந்தைங்களையும் பார்க்க முடியாது, அந்த ஸ்பெஷல் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கும் போது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கும் போது அவங்கள வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். டீச்சிங் அசிஸ்டன்ஸு, ஓகே, அவங்க டீச்சரே கூட அசிஸ்ட் பண்ணலாம். பியர் டியூட்டர்ஸ் இருக்கலாம். பியர்ஸ்னால் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க சொல்லிக் கொடுக்கலாம். கிராஸ் ஏஜ் டியூட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக் லேர்னர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து சைஸ். அடாப்ட் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் த லேர்னர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் அண்ட் கம்ப்ளீட். ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி அவங்க கற்றுக்க முடியும், அப்போ எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காம்படிஷனும் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் social science terms, a learner must learn at any one time. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 10 கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 கொடுக்கலாம், இல்லை அதோட 3 கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்கள பேஸ் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சைஸை. டிகிரி ஆஃப் பார்ட்டிசிபேஷனை இந்த எப்படி அடாப்ட் த எக்ஸ்டென்ட் டு விச் அ லேர்னர் இஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் த டாஸ்க்கு. எப்படி ஆக்டிவாக இவங்க லேர்னர் டாஸ்கில் இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எல்லோரும் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஜியாகிரஃபி, ஹாவ் அ ஸ்டூடெண்ட் ஹோல்ட் த குளோப் வைல் அதர்ஸ் பாயிண்ட் அவுட் த லொக்கேஷன்ஸ். ஒருத்தர் என்ன பண்ணலாம், குளோபை காமிக்கலாம், மற்றவங்க என்ன சொல்லலாம், அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லலாம். இது இந்தியா, இது சைனா அப்படின்றத அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் ஒரு இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். அடுத்தது ஆல்டர்னேட் கோல்ஸ்னும் போது அடாப்ட் த கோல்ஸ் ஆர் அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன் while using the same material.
ஸோ என்ன கோல்ஸோ அது என்ன அவுட்கம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நோக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் சோஷியல் ஸ்டடீஸ் எக்ஸ்பெக்ட் one student to be able to locate just the states while the others learn to locate capitals as well. ஒரு சில குழந்தைங்களால் என்ன பண்ண முடியும், இதுதான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு கேரளா ஸ்டேட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதோட கேபிட்டல் என்ன அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுன்றது அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தைங்களால் அது செய்ய முடியும், ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், கேப்டனையும் சேர்த்து சொல்ல முடியும். பட் ஒரு சில குழந்தைங்களால் ஸ்டேட் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ ஆல்டர்னேட் கோல்ஸ் இருக்கிறதா பார்த்து அதையும் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது சப்ஸ்டிடியூட் கரிக்குலம். ஓகே, ப்ரொவைட் த டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் டு மீட் அ லேர்னர்ஸ் இண்டிவிஜுவல் கோல்ஸாக. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ன நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லையா. அந்த புக்கு நம்ம கொடுக்கும்போது அது இண்டிவிஜுவல் கோல்ஸை வந்து மீட் பண்ணுதா, அந்த லேர்னர்ஸோட கோல்ஸை மீட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிவிஜுவலைஸ் அ டைம்லைன் ஃபார் கம்ப்ளீட்டிங் அ டாஸ்க். ஒரு டைம்லைன் கொடுப்போம், அந்த டைம்லைனுக்குள்ளார அந்த டாஸ்க் அவங்க முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டானது. அதே மாதிரி பேஸ் லேர்னிங் டிஃப்ரெண்ட்லி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபார் சம் லேர்னர்ஸ். சில லேர்னர்ஸ்க்கு அது இன்க்ரீஸ், அது அதிகமாகவும் இருக்கும், அதிகப்படியாகவும் இல்லை, சில பேருக்கு குறைவாகவும் இருக்கும். சரியா, லேர்னர்ஸ்க்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், கற்றுக்கொள்கிறதுக்கு யூனிவர்சல் டிசைன் என்ன இருக்குது, யூனிவர்சல் டிசைன்னா என்ன, லேர்னிங்னா என்ன டெஃபினேஷன், இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுன்றதுனா என்ன டெஃபினேஷன், அதில் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் தான் சப் ஹெட்டிங்ஸ். வாட் டிஸ்டிங்கிஷஸ் யூடிஎல் ஃப்ரம் டிஐ, யூடிஎலுக்கும் டிஐக்கும் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூடிஎல்னால் என்ன? யூடிஎல் அப்படிங்கும்போது இஸ் அன் ஓவர் ரீச்சிங் அப்ரோச் ஃபோக்கஸ்ட் இன் த இன்க்ளூசிவ் டிசைன் ஆஃப் த ஹோல் என்விரான்மெண்ட் அட் த அவுட்செட். ஸோ எல்லாரையும் ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இன்க்ளூசிவ் டிசைன்றது, அதுதான் வந்து யூனிவர்சல் டிசைன் சொல்கிறாங்க. அப்போ நல்ல லேர்னிங் என்விரான்மெண்ட்டையும் அவங்க கொடுக்கணும். யூடிஎல் எய்ம்ஸ் டு என்ஷூர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஃபுல் ஆக்சஸ் டு எவ்ரி திங் இன் த கிளாஸ் ரூம் regardless for their needs and abilities. அதே மாதிரி யூடிஎல் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா குழந்தைங்களும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிறதான். அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம கொடுக்கணும். அது அவங்களோட என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அவங்களால இதுதான் முடியும் இதுதான் முடியாது அப்படின்னு இருந்தாலும் சரி, அவங்கள ஒதுக்கக்கூடாது. அவங்க எல்லாத்துலேயும் ஆக்சஸ் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டட் டு செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங் அண்ட் மானிட்டர் ப்ராக்ரஸ். அதே மாதிரி அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம இதுதான் டிரெக்ஷன்றதை காமிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அதை மானிட்டர் பண்ணியும் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த லெவல் ஆஃப் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூடிஎல்லோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன? யூடிஎல் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங். யூடிஎல்ன்றது எல்லாமே குழந்தைங்கள ஸ்டூடெண்ட்ஸை மையப்படுத்தின ஒரு கற்பிக்க முறையாக இருக்கலாம், இல்லை கற்றுக் கொடுக்குற முறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். வேர் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரோஆக்டிவ்லி டிசைன் ஃபார் எவ்ரி லேர்னர். ஒவ்வொருத்தருக்கும் லேர்னர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து புரிகிற மாதிரி இருக்கணும், அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியணும், அவங்களால படிக்க முடியணும். The goal of UDL is to remove barriers to learning so that students can achieve optimum knowledge and become expert learners. UDLோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்கிறதுக்கான நோக்கங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் மாறணும். ஸோ தட் அவங்களால மேக்ஸிமம் நாலேஜை அவங்களால அடைய முடியணும், அறிவை அவங்களால அடைய முடியும். அதே மாதிரி அவங்க லேர்னர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டாகவும் மாறுவாங்க. யூடிஎல் ஆஸ் டு டிசைன் ஃப்ளெக்சிபிளான கோல்ஸ். ஓகே, இந்த கோல்ஸ் வந்து எல்லாராலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கோல்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸாக இருக்கலாம், மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எல்லாராலையும் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி. ஏன்னா டைவர்ஸ் லேர்னர்ஸ் இருக்காங்க, ஒரே மாதிரியே எல்லா லேர்னர்ஸும் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அவங்களோட தேவைகளை ஆரம்பத்துலேருந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதான்.
UDL provides multiple means of engagement, representation and action and expression to all learners from the start. ஸோ துவக்கத்திலிருந்தே எல்லாரையுமே அது என்கேஜ் பண்ணக்கூடியதா, எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறக்கூடியதா, எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸோ எல்லாம் இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே துவக்கத்திலேருந்து அது ப்ரொவைட் பண்ணணும் UDLன்றதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இது UDL பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது DI சொன்னோம் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்ன? இஸ் an instructional strategy at addressing each student individual levels of readiness, interest and learning profiles. இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம வந்து எந்த குழந்தைக்கு எப்படி ஆக்டிவாக அவங்கள படிக்க வைக்க முடியும், ஏதாவது இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணும். இப்போ சர்டன் இண்டிவிஜுவல் இது இருக்குது, லெவல் ஆஃப் ரெடினஸ், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்டு, லேர்னிங் ப்ரொஃபைல்ஸ், இது எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்ல அழகாக ஸ்ட்ராட்டஜியோடு டீச் பண்ணணும் அப்படிங்கிறதான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் கண்டென்ட் அண்ட் டீச்சிங் learning process based on the individual needs of the students to further learning. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சில கண்டென்ட்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை டீச்சிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த இண்டிவிஜுவலோடைய ஒரு தனி குழந்தையோடைய ஒரு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அப்போ அவங்களால ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மறுபடியும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியும் அந்த ஸ்டடீஸை. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் DI, differentiated instruction important feature என்ன? It is a responsive practice where adjustments are made based on individual needs of the students. இது எப்பொழுதுமே ரெஸ்பான்சிவ் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று நடத்துகிறோன்னா அதுக்கு திரும்பி பதில் கிடைக்கணும், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியணும். ஆனாலும் அதுலேயும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸை பூர்த்தி செய்கிறதுக்கு. ஆஃபன் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் டன் ஆஃப்டர் த டேட்டா ஆர் கலெக்டட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆர் நோட்டிஸ்டு. சில ஆஃபன் அடிக்கடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க டிஃப்ரென்ஷியேஷன் மாற்றிக்கலாம். ஓகே, எதுக்காக? டு கலெக்ட் த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா ட்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்காக, அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக. The goal of differentiated instruction is to provide a responsive and optimal learning environment for individuals or group learners. தனியாக படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, குரூப்பில் படிக்கிற லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லேர்னிங் என்விரான்மெண்ட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறது தான் அதோட நோக்கம். டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ப்ரொவைட்ஸ் டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஆர் டீச்சர் டைரக்டடாக இருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுன்னும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? டீச்சர்ஸ் தான் டைரக்ட் பண்ணுறோம். இதை இப்படி படி, இதை இப்படி இதை செய் அப்படின்னு. அப்போ டீச்சர் டைரக்டராக இருக்கலாம். அஸ் டீச்சர்ஸ் சூஸ் விச் ஸ்ட்ராட்டஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்கும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும், அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. வாட் distinguishes UDL from DI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we examine the UDL and DL approaches in teaching, classroom teaching, both have commonalities. ரெண்டுத்துக்குமே பொதுவான இது இருக்குது. and overlaps between them in both models. ஓவர்லேப்பும் நடக்குது ரெண்டு மாடலுக்கும். ரெண்டுமே ஒரு பொதுவான காரியங்களும் இருக்குது. The standards and expectations are same for all learners இல்லையா? இந்த ஸ்டாண்டர்டு அவங்கள்ட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்க போகுது எல்லா லேர்னர்ஸ்க்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எதில் டிசைன் பண்ணுறோம் ஒரு லெசனை அப்படின்னா அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கலாம். அதுமாதிரி ஸ்டூடெண்ட் குரூப்பிங்ஸ்க்கும் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் லேர்னிங் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆர் கன்சிடர் இன் பிளானிங். ஒருத்தவங்களோட ஒவ்வொரு குழந்தையோடைய ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களால இவ்வளோ தான் முடியும், இவங்களால இவ்வளோ இது பண்ணலாம், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும். A wide variety of tools and technology are used to assist in student learning. அது மாதிரி நிறைய டூல்ஸும் டெக்னாலஜியும் நம்ம இப்போல்லாம் வர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்க்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக. கம்ப்யூட்டர் தான் அதை மோஸ்ட்டாக சொல்கிறாங்க. சப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கஃப்ஹோல்டிங்ஸ் ஆர் போத் இன்டெக்ரல் இன் லெசன் டிசைன். ஸோ ஒரு லெசனை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தேவையான முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டையை போட்டு முட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தால் தான் அந்த செவுறு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு தூணாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி லெசன் டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அடுத்தது however on looking closely,
UDL more proactive is that it tries to eliminate the barriers of learning by keeping the learners in mind. Learners அவங்க மைண்டில் வச்சுட்டு அந்த தேவையில்லாத தடைகள் எல்லாம் அவங்க எலிமினேட் பண்ணுறதுனால UDL வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. DI on the other hand, from the data collected during the delivery of instructions, adjustments are made based on individual needs of the students. இதே வந்து இதுதான் டெஃபினிஷனும் ஆக்சுவலாக. டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ற போது டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது, டெலிவரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கறது, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இதில் நம்ம மேட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸை பொறுத்து அப்படிங்கிறதுனால இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.